மட்டுமே நன்றி உள்ளவனா இருந்தான். ஹலோ, உங்களை உண்டாக்குன தேவன் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கிறாரா? தனக்கு மகிமை தரும்படி எதிர்பார்க்கிறாருன்னா ஆமாம், எதிர்பார்க்கிறார். ஏன் சொல்றார் பாருங்க, அப்போது சுஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்க என்னை மகிமைப்படுத்துறதுக்கு எங்க காணோம்? அதையும் ஏன் சொல்றார், தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே அப்படின்றார். இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு டே பை டே நம்ம குணத்திலையும் சுபாவத்திலையும் நம்மளுடைய தன்மையிலையும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். யாரெல்லாம் நம்புறீங்க? ஹலோ, இது வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களுடைய குணமோ உங்களுடைய சுபாவமோ முன்னே இருந்தது போல், போன வருஷம் இருந்தது போல் நான் இல்லை, கொஞ்சம் மாறி இருக்குதுன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் சொல்கிறேன்? இந்த கை தூக்கணும் எல்லாரும் என்னை மன்னிக்கணும். சில 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 சமயங்களில் உங்கள்கிட்டேருந்து நல்ல குணங்களை நான் எதிர்பார்ப்பேன். கவனிங்க, இந்த நன்றி நிறைந்த உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ 2024 இதே மாதிரி தானே உக்காந்துருப்பாங்க நிறைய பேர். பெற்ற பெற்ற அற்புதத்துக்கும் அதிசயங்களுக்கும் நன்மைகளுக்கும் எல்லா விதமான பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி நிறைந்த உள்ளம் இருந்ததுனால நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா நான் சொன்னேன்ல, தூரமாக போகிறதுக்கான காரணம் அவங்களுக்கு இருந்திருக்குது. அப்போது தூரமாக போனால் என்ன அர்த்தம்? நன்றி நிறைந்த உள்ளம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருந்தால் என்ன நடக்கும் பார்ப்போம். இவன் தேவனை மகிமைப்படுத்தினா, ஏசு சொல்றாரு, அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஓகே, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 40:12. நன்றி நிறைந்த உள்ளம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கடந்த காலத்தில் கடந்த ஆண்டு தேவன் செஞ்சது எல்லாத்தையும் நம்ம நினச்சிருக்கோம். இன்னும் கர்த்தரை நெருங்கி இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களுக்கு நன்மைகள் மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா இன்னும் அந்த நன்றி நிறைந்த உள்ளம் அதிகமாக தேவை. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு. ஆமென். நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கும் நம்மளுடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கணும். தேவனை எப்பவுமே ஸ்தோத்திரத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை அணுகும் போது நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்வில் எந்த தீமையும் எந்த பிரச்சனையும் அணுகாதபடி தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து இருக்கும். ஆமென். நன்றி நிறைந்த உள்ள ரொம்ப முக்கியம். அந்த நன்றி நிறைந்த உள்ள எதை காட்டுதுன்னா, நான் தேவனோட நெருங்கி இருக்கிறேன், இன்னமும் நான் அவரை பார்த்துனே இருக்கிறேன், இன்னும் அவர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, சத்தியம் உள்ளவராக இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்றத காட்டுது நன்றி நிறைந்த உள்ளம். நன்றி கெட்ட மாந்தரடா நுரவழினாங்க, நான் நடிந்த பாடமடா. இங்கே கொஞ்சம் பார்ப்போமா அந்த நன்றி கெட்ட மாந்தர. 40 எடுத்துட்டீங்களா? வாசிங்க 12. வாசிங்க வாசித்துருவாங்க.
ம் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் ம் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து ம் அந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து சிஸ்டர் சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க நீ வாழ்வடைந்திருக்கும் போது சொல்லுங்க. ஆ நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். போதும். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் மட்டும் வாசிங்க சிஸ்டர். நான் எபிரெயருடைய ஆ தேசத்தில் இருந்து ஆ பலமாய் கொண்டு வரப்பட்டேன். ம் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் ம் நான்